உங்களை குமாரி புஷ்பா சங்கரன். இன்று நானும் இந்த காணொளி தொகுப்பின் குழுவினரும் தரமான கல்வி தரவிக்கும் தமிழ் பள்ளி எனும் கருப்பொருளின் அடிப்படையில் சுங்காய் பிளேன் தொட்ட தமிழ் பள்ளியில் இருக்கின்ற சிறப்புகளை உங்களுடன் பகிர உள்ளோம். எப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? எங்களோட வாங்க. இப்போ நம்ம யார் பார்க்க போறோம் தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி ஷாலினி நாராயணன். சுங்காய் பிளேன் தமிழ் பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை 22ஆக இருக்கிறது. நம் பள்ளி குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட பள்ளியாக இருந்தாலும் நம்ம எந்த விதத்திலும் புறப்பாடு நடவடிக்கையில் கலந்து கொள்ளாமல் இருக்கவில்லை. முக்கியமாக அனைத்துலக ரீதியிலும் நம் பள்ளி ஆசிரியர்கள் முயற்சியின் கீழ் இனோவாசி போட்டிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களை நிறைய வழிகளில் உதவி செய்து பங்கு கொண்டிருக்காங்க. அதே போல் நம் பள்ளியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பிஹெச்எஸ்கே மார்க்கா அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது புறப்பாடு நடவடிக்கையில். ஸோ அந்த நம் மாணவர்கள் 22 பேரில் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு மாணவர்கள் எந்த மாணவர்களும் சி நிலையில் இல்லை, எல்லாமே ஏபி என்ற நிலையில் தான் இருக்காங்க. என்ன பண்றீங்க? இப்ப யார் பார்க்க போறேன்னு தெரியுமா? எங்கள் பள்ளி தேசிய வகை சுங்காய் பிளேன் தோட்ட தமிழ் பள்ளியில் 4 வகுப்புகள் உள்ளன. அதில் 2 வகுப்புகள் கிளாஸ் கட்டானா, இன்னும் 2 வகுப்புகள் கிளாஸ் முடிச்சாக்கும். அதுதான் 2, 3 மற்றும் 4, 5. எங்கள் பள்ளியில் 22 மாணவர்கள், அதாவது குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இது ஒரு தடையாக இல்லவே இல்லை. காரணம், எங்கள் பள்ளியில் நிறைய சிறந்த ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்கள் நிறைய சான்றிதழ், உதாரணத்துக்கு கூகுள் எஜுகேட்டர், ஜெமினா எஜுகேட்டர், ஏஐ எஜுகேட்டர், ஆப்பிள் டீச்சர், இந்த மாதிரி நிறைய சான்றிதழ்களை பெற்ற ஒரு தரமிக்க ஆசிரியர்களாக இந்த பள்ளி ஸ்கோலா பூரா முரே என்ற பெயரில் இருந்து ஸ்கோலாக்கு அரமாஜு என்ற கருத்துல தான் நாங்கள் இந்த அடிப்படை பொருட்களை வழங்குவதற்கு அனைவரும் சந்தோஷமாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுலேயும் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுக்கு வஜிக்கான்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு குடும்ப வகையிலும் சரி, அவங்களுக்கு வெளிப்புறத்திலும் சரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி களையலான்ற வழிகளை நம்ம அந்த அறைகளை நாம் மாணவர்கள் எந்த வகையிலும் பின்தங்கி விடக்கூடாது என்ற முதன்மை நோக்கமே இதற்கு முதன்மையாக நிற்கின்றது. அதோடு நம்முடன் இணைந்து வெளி வட்டாரங்களில் உள்ள பெரிய தொழிலதிபர்கள், அதாவது என்ஜிஓஸ் நம்ம சொல்ற அனைத்து நன்கொடையாளர்களும் பிஐபிக்கு அனைவரும் நம்முடன் இணைந்து இதற்கு பாடுபட்டு வருகின்றனர் என்றால் மிகையாகாது. அதோடு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நமது பள்ளிக்கூடம் ரொம்ப உள்ளுக்கு இருந்தாலும் இன்னும் பெற்றோர்கள் நம்மை நாடி வருகின்றனர் என்றால் நம் பள்ளியில் தகுதியான ஆசிரியர்கள் இங்கு மிளிர்கின்றனர் என்று வகுப்புசார் மதிப்பீட்டில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி வரோம். ஏன்னா மாணவர்களோட என்னதான் நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் மாணவர்களை நம்ம எண்ணிக்கணும். கல்வி என்பதால் வகுப்புசார் தொழில்நுட்ப அறிவு வளர்க்கிறது ஸ்டெம் வாயிலாக STEM வாயிலாக நம்ம செயற்கை நுண்ணறிவு AI அதுலேயும் மாணவர்கள் விடுபட்டுக்கூடாது நல்ல நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா ChatGPT, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அறிவு, அதுக்காகவும் இந்த வருடத்தில் புதியதாக இந்த பள்ளியில் ஒரு கணினி அறைய தொடங்கியிருக்கோம். ஏன்னா மாணவர்கள் இப்போ வரக்கூடிய காலத்தில் எல்லாம் டிஜிட்டலைஸாக போயிருந்தனால அவங்க தொழில்நுட்பம் கண்டிப்பாக மேம்பாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் அதற்காக சிறப்பான ஆசிரியர்கள் இருக்காங்க. மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு சிறு அறிவுகளை அல்லது தொழில்நுட்ப உத்திகளை தொடர்ந்து வழங்குகிறோம். NTT Kecamatan